ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் நேற்று நுங்கம்பாக்கத்தில் 1000 லைட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் இருக்க ஒரு பார்க்கில் ஒரு 5 வயசு பொன் குழந்தைய 2 ராட்வீலர் நாய்ங்க கடிச்சு கொதறி அந்த பொண்ணு இப்போ சென்னை அப்போலோவில் ஐசியூவில் அட்மிட் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமைக்கு போக என்ன காரணம்? 2 நாயை ஒரு பச்சை குழந்தைய கடிக்கிற அளவுக்கு விட்டது யாரு, எதனால இப்படி ஆச்சு, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல கிளியரா பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு. இது உங்க நரேன்ஸ் வியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. வீடியோல போறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி டெய்லியும் நிறைய இடத்துல நிறைய நியூஸ் நடக்குது, ஆனா எல்லாருக்கும் எல்லாமே தெரியுதான்னு பார்த்தா கிடையாது. ஸோ இந்த மாதிரி நியூஸை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு மாட்டிக்காம அவங்கள காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ பண்றேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சோஷியல் சென்னையில் வைஷ்ணவா காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்கு நுங்கம்பாக்கத்தில். அந்த காலேஜுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு பார்க் தான் இந்த பார்க். இந்த பார்க் ஒரு சென்னை கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். இந்த பார்க்கை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ஃபேமிலியை வச்சிருக்காங்க. அந்த ஃபேமிலியில ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு 5 வயசு குழந்தை. இவங்க அந்த பார்க்கை மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பார்க்லயே ஓரமா ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி வாழ்ந்துட்டு வர இந்த டைம்ல தான் நேத்து காலையில இவங்க அப்பா, இந்த வேலை செய்யற அவங்க அந்த 5 வயசு குழந்தையோட அப்பாக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் சொந்த ஊரு. அங்க இருந்து கால் வந்திருக்கு. என்னன்னா அவங்க சொந்தக்காரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக நிறைய விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு. அவங்க அப்பா இல்லாத சமயத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு மோசமான சம்பவம். அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மா, அந்த பொண்ணு மட்டும்தான் தனியா இருக்காங்க. ஈவினிங் ஒரு 7 மணி வாக்குல இந்த குழந்தை பார்க்ல விளையாடிட்டு இருக்கா. விளையாடிட்டு இருக்கும் போது எங்க இருந்து வருதுன்னே தெரியாம ஒரு 2 ராட்வீலர் நாய் உடனே திடீர்னு அந்த குழந்தை எந்த அளவுக்கு பயந்துருக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்தா நம்மளுக்கே அது நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமான விஷயமா இருக்கு. அந்த குழந்தைக்கு அது எந்த அளவுக்கு ஒரு மோசமா இருந்திருக்கும் பாருங்க. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு வீட்டுல ரொம்பவும் ஒரு கொடூரமான ஆளுன்னு சொல்லலாம். இந்த 2 ராட்வீலர் நாயை செயின் கூட போடாம, ஒரு சேஃப்டியே இல்லாம அப்படியே அவுத்து விட்டுருக்கான் பார்க்குள்ள. அந்த நாய்ங்க அப்படியே போய் அந்த குழந்தைய கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பிக்கிற அந்த குழந்தை கத்தி கதறிய ஹெல்ப்புக்கு ட்ரை பண்றா. அப்போ அவங்க அம்மா அந்த பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம போய் அவங்க அம்மாவும் போராடுறாங்க அந்த நாய்ங்க கிட்ட. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அம்மாவையும் சேர்த்து கடிக்குது, கை கால். அவங்க அம்மாவுக்கு சரியான அடி, அந்த பொண்ணுக்கு தலையில கால்லையும் பயங்கரமான ஒரு அடி. அதை வாய் தொடர்ந்து சொல்ல கூட முடியல, அப்படி ஒரு அடி தலையில. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கான் அந்த நாய்ங்களோட ஓனர். என்னன்னு பார்த்தா அந்த நாய் இவனையும் கடிக்க வருதான். இப்போ எங்க வீட்லயும் ஒரு நாய் வளர்க்குறோம். நாங்க வெளியே கூட்டின்னு போறோம்னா செயின் கட்டி தான் கூட்டின்னு போவோம். இன்னும் கேட்டா அது ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான். டேஷ் ஹவுண்டுன்னு சொல்லலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப குள்ளமா இருக்கா அந்த நாய். அந்த நாயையே வெளியே கூட்டின்னு போனா ஏதோ ஒரு குழந்தை வருது போகுது, வராங்க அப்படின்னா நாய்க்கும் சேஃப்டி இருக்கணும், அவங்களுக்கும் சேஃப்டி இருக்கணும்னு ஒரு நல்ல ஹியூமனிட்டியில நாயை சங்கிலி போட்டு தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு ஹியூமனிட்டி கூட இல்லாத ஒருத்தனை அவங்க இத்தனை நாளா வச்சிருக்காங்க அந்த ஏரியாக்காரங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவுமே கோபமா வருது எனக்கு. அந்த ஏரியாவில் இருக்க மக்களை பத்தி யோசிச்சா. அப்படி அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்க அந்த நாய் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு இந்த நாயோட ஓனருங்க அந்த நாயை அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. அது வெளியே கொஞ்ச நேரம் சுத்தி நின்றுருக்கு. அப்போ ஒருத்தரை கடிக்க போயிருக்கு. ஆனா அவரு
எகிரி குச்சி காம்பவுண்ட் மேல எகிரி குடிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அதுவும் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த நாய்ங்க பார்க்குள்ள என்டர் ஆகி சைட்டா போய் அந்த குழந்தைய கடிக்க ஆரம்பிக்குது. இவன் போயிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா போராடுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆகுது. அப்பதான் இந்த ஆளோட ஒய்ஃபும் பையனும் வந்து அந்த நாயை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப கூட அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கவே இல்லை இந்த ஆளு. அந்த நாய் கூடயே போயிட்டாங்க எல்லாம். அப்போ பக்கத்துல இருந்த எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை ஆனா அவங்க அம்மாவும் அந்த பையனும் வரத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க சவுண்ட் கேட்டு வந்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்படி இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளான இந்த குழந்தைய உடனே அங்க இருக்க மக்கள்லாம் காப்பாத்தி உடனே தூக்கிட்டு பக்கத்துல இருக்க இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டை உடனே ஐசியூல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நாயோட ஓனர் வந்து நான் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், இந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உடனே ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இப்போ அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. மொத்த செலவும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் என்னதான் செலவை பார்த்தாலும் குழந்தைக்கு நடந்தது ஒரு ரொம்ப மோசமான சம்பவம்ன்றதுனால அந்த 3 பேர் மேலேயும், அப்பா அம்மா பையன், இவங்க 3 பேர் மேலேயுமே கேஸ் போட்டு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே என்னென்ன செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா செக்ஷன் 289 அப்புறம் 366 நெக்லிஜென்ட் கண்டக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனிமல்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஆக்ட் ஆஃப் என்டேஞ்சரிங் லைஃப் ஆஃப் அதர் பீப்புள்ஸ். இந்த ரெண்டு செக்ஷன் கீழே அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, தண்டனை கிடைக்குமா, இதெல்லாம் பற்றி நான் பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த குழந்தைக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தின் இந்த ஒரு மோசமான ஒரு சம்பவத்தில் அந்த குழந்தை தான் ஒரு விக்டிம். என்னதான் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு அடிப்பட்டது தான். அந்த குழந்தையோட மனசில் இருக்கிற ரணம் வந்து ஆறவே ஆறாது. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, ஸோ உங்கள் ஊரில் இருக்க எந்த குழந்தைக்கும் இப்படி ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டெப்பை எடுங்க. குழந்தைங்கள இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நம்ம காப்பாற்றிப்போம். சரி, இவ்வளோ பார்த்துட்டோம். இந்த ராட்வீலர் நாய் இத்தனை வாட்டி நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம், இந்த நாயோட பர்டிகுலர் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராட்வீலர் நாய் இருக்குல்ல, ஆக்சுவலி இது ஒரு பாசமான நாய்ன்னு தான் சொல்லுவாங்க. இது எடுத்த உடனே எல்லாரையுமே கடிக்கிற நாய் கிடையாது. ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னா அவங்க கிட்ட பாசமாக தான் இருக்கிற ஒரு வகையான நாய் தான் இது. ஆனால் இந்த நாய்க்கு ஆக்ரோஷம் வந்துடுச்சுன்னா யாரு என்னன்னு பார்க்காது. அவங்க வளர்த்த ஓனராகவே இருந்தாலும் அவங்கள உயிரோடு விடுறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பேக் இல்லை 12 இயர்ஸ் பேக் சொல்லலாம், இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். இந்த ராட்வீலர் நாய் வளர்த்த ஓனரையே தலை தனியாக உடம்பு தனியாக பிச்சு போட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, 2024 ஸ்டார்டிங்கில் இந்த நாயை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா கேஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பாஸ் பண்ணியும் இந்த நாயை எப்படி வளர்த்தாங்க இத்தனை மாசமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது கவர்மெண்டோட ஒரு அஜாக்கிரதையா தான் நான் பார்க்குறேன். இவங்க இந்த சட்டத்தை இந்த 2024 கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் மத்திய பிரதேசத்தில் இருக்க குவாலியர்ல நடந்திருக்கு. அங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்த்த சொந்த ஓனரையே காலையில சாப்பாடு வைக்காம போய் நைட்டு சாப்பாடு வச்சாரு அப்படின்றதுனால பசியில வெறி வந்து அவரையே போட்டு சர மாதிரியா கடிச்சிருக்கு. கையில இருக்க செதை, காலில் இருக்க செதைன்னு மொத்தத்தையும் பிச்சு எடுத்துட்டு இருக்கு. கடைசியா அவங்களோட பையன் வந்து தான் அந்த நாயை பிரிச்சு அவரை காப்பாத்தி எத்தனை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி நாயெல்லாம் வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி நாய் மட்டும் இல்லை, ஒரு 19 வகையான நாய்ங்க இந்தியாவில் ஃபுல்லாக பேன் பண்ணணும். வளர்க்கறதுக்கும் சரி, ப்ரீட் பண்ணதுக்கும் சரி, எதுக்குமே வச்சிருக்க கூடாது, ஃபுல்லாக பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் அதில் மும்முரமாக இறங்கலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் தேவைப்படுது. இந்த சம்பவம் நடந்த உடனே, இது நியூஸில் நிறைய பெரிய நியூஸ் ஆன உடனே
இப்போ வந்து இப்போ இந்த நாயெல்லாம் மும்முரமாக இறங்கியிருக்காங்க, இதை வந்து ஃபுல்லாக பேன் பண்ணணும், இந்த மாதிரி கேஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா 2022 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் வந்து இந்த நாய் கடியில விக்டிம்ஸா இருக்காங்க. நம்ம ஊர்ல தெரு நாய்களுக்கே பயப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. தெருநாயை கண்ட்ரோல் பண்ணதுக்கே கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஏரியாவில் எவ்வளவு தெருநாய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த தெருநாய்களை பார்த்து எத்தனை பேர் பயந்து ஓடி இருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் பயந்து போனவன் தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாராச்சும் இருக்காங்க, இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நாய்ங்க ரொம்ப ஃப்ரீயாக அலைய விடுறாங்க அப்படின்னா குழந்தைங்களை பத்திரமா வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க மேலே போயிட்டு தயவு செஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சொல்லி கேட்காதவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தப்பே கிடையாது. இந்த மாதிரி நாய் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்குது, வீட்டில் இருக்குன்னா அதையும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த நாய் இந்தியாவில் இருக்கவே தேவையில்லை. நம்ம பசங்களுக்கு பாதிப்பு தர எதையுமே நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு நம்ம பசங்க தான் முக்கியம். ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு எல்லாருமே நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமேட்டு இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் நம்ம காப்பாற்றிக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.